Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீங்கள் குறிப்பிட்டீங்க சமீபத்தில் நடந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இளைஞர்கள் நிறையா வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பெரியவர்கள் தாண்டி இளைஞர்கள் அதிகமாக வந்தாங்க அப்படின்றீங்க. இதே தான் இப்போ விஜய் கட்சிக்கு தாவேக்காவுக்கு கேட்குற அதே கேள்வி தான். வர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 6 லட்சம் பேர் லட்சிய கூட்டம், இது லட்சிய கூட்டம். இது லட்சிய கூட்டம்னா இது சீமான் என்கிற ஒரு முகத்துக்காக வந்த கூட்டம் கிடையாது. சீமானுடைய கொள்கைக்காக, தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக. நீங்க முதல்ல விஜய் கூட்டத்தோட எங்களை ஒப்பிடுவதை நான் அருவருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்னைக்காவது மரத்துல ஏறி இருக்கா? நாம் தமிழர் கட்சி கூட என்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஏறிக்கா? கவனிச்சீங்களா? இப்ப எல்லாம் அந்த மாதிரியான வண்டி மேல ஏறிக்கிட்டு இருக்கா அனில் குஞ்சி. அவன் புதுச்சேரியில ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கா வண்டி மேல. தடுப்பூசியை தூக்கி புசியானது தலையில போட்டு உடைச்சு விட்டான். பாத்தீங்களா இல்லையா? வண்டிக்குள்ள டெம்போட்டோல இங்க இருந்து வச்சுட்டே இருந்திருக்கான். என்னடா வெயிட்டா இருக்கு, கை வலியாகுத, தூக்கி உள்ள போட்டான். ஃபுட்பால் விளையாடுவோம் போல இருக்கு, வாலிபால் விளையாடுவோம் போல இருக்கு. நல்ல வேலை பண்ருட்டில இருந்து போய் பலாப்பழத்தை தூக்கி உள்ள தூக்கி போடல. அந்த வழிக்கு நம்ம சந்தோஷப்படணும். புதுச்சேரி முழுக்க அவன் போயிட்டு வந்திருக்கிறான். ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுத்த மாதிரி புதுச்சேரியுடைய சாலைகள் மாறிடுச்சு. போனதுக்கு அப்புறம் உங்க ஆளுதான், உங்க வீரான்னு நினைக்கிற இந்த வீரா, புதிய தலைமுறை வீரா ஒரு ஷாட் வச்சிருக்காப்புல, செருப்பா கிடக்கு, முழுக்க முழுக்க துண்டா கிடக்கு. கட்சியின் துண்டு என்பது உயிர் போல. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கட்சியோட துண்டுல தான் குழந்தைகளை வாங்குவாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா கட்சி கொடியில கட்சி துண்டுல தான் குழந்தைய வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக காரங்க கூட அந்த கருப்பு சிவப்பை ரத்தம் போல பார்ப்பாங்க, உயிர் போல பார்ப்பாங்க. அதிமுக காரங்க அதை ஒரு ப்ரௌடா பார்ப்பாங்க. பிஜேபி காரங்க எங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதிரியா இருந்தாலும் பிஜேபி தன் துண்டை, தன் கொடியை அவ்வளவு ஒரு உயிர்ப்பா பார்ப்பான். பாரத் மாதாக்கு ஜெயமான் துண்டை போட்டுக்கிட்டு. ஆனா தன் கட்சி துண்டை எடுத்து சாக்கடையில வீசுறான். கட்சியின் துண்டை எடுத்து தலைவன் மேல வீசுறான். அப்ப அந்த கூட்டத்தோடு எங்கள் கூட்டத்தை நீங்க ஒப்பிடவே முடியாது. இவன் சினிமா படம் பார்த்து வந்த கூட்டம். நீங்க பாருங்க, 234 தொகுதியில நாங்க வேட்பாளர் அறிவிச்சோம். எல்லா கட்சியிலையும் எனக்கு சீட்டு கிடைக்கும்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. திமுகலையும் அறிவிச்சிருக்காங்க, நாங்களும் அறிவிச்சோம். கட்சிக்குள்ள எனக்கு சீட்டு இல்லைன்னு அப்படின்னு ஒன் டு ஒன் ஒரு டிஸ்கஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு, கேட்பாங்க, எங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா யாருமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த வேட்பாளரை போட்டாங்கன்னு வெளியேறல, வெளியே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணல. தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர் தொகுதி, 1000 விளக்கு தொகுதி, பட்டுக்கோட்டை தொகுதி, பேராவூர்ணி தொகுதி, பாளையங்கோட்டை தொகுதி, நாங்குநேரி, இந்த பக்கம் பழனி சட்டமன்ற தொகுதி, அந்த பக்கம் கிருஷ்ணகிரி என்று நேற்று கரூருடைய மாவட்ட பொறுப்பாளர் பவுல்ராஜ் அதிமுக போய் இணைகிறார், தாவேக்காவோட பொறுப்பாளர். தமிழ்நாடு முழுக்க பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு, கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு, அப்புறம் கம்பத்துல, இப்படி எல்லா பக்கமும் வெளியிருந்து வேட்பாளரை போட்டுட்டாங்க அப்படின்னு எந்த ரசிகன் விஜய் படத்தை பார்த்து போஸ்டர் ஒட்டி சுவரொட்டி ஒட்டி போனானோ அந்த ரசிகன் வெளியேறான். அதிமுக கிட்டத்தட்ட 36 வேட்பாளர்கள், பிஜேபி கிட்டத்தட்ட 36 வேட்பாளர், மொத்தம் 106 வேட்பாளர்ல கடன் வாங்கி போடுறாரு. நீங்க என்ன கொள்கை இருக்கு, என்ன இளைஞர் படை இருக்கு? இல்ல, நீங்க இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்க. இப்ப அண்மையில வந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரீபோல் ஒப்பீனியன் நிறைய சொல்றாங்க. இப்ப அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில 30%, 19%, 20% எல்லாமே இரட்டை இலக்கத்துல அதிகமான வாக்கு சதவீதத்தை தானே சொல்லுங்க. எந்த தேர்தலையும் போட்டி போடாம வாக்கு வங்கி எப்படி இருக்கணும்? தமிழ்நாட்டில் 5.25 கோடி ரூபாய், 5.25 கோடி வாக்காளர்கள், மொத்தமாவே சாம்பிள்னு சொல்லி 30,000 சொல்றாங்க. 30,000 பேர் யாரு பார்த்தாலும் யாருக்கு தெரியும்? இது ஒரு கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு தான். இல்ல, ஏத்துக்கிறேன், அன்ப்ரூவன் தான், அன்டெஸ்டட் தான், இது எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுன்றது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி களத்துல நம்ம பார்க்கும்போதும் கூட பெண்கள் தன்னெழுச்சியா போய் அவரை பாக்குறது, இளைஞர்கள் போய் தன்னெழுச்சியே கிடையாது. அதான் தவறு. தன்னெழுச்சியே கிடையாது. அவர் கிரௌடு புல்லர்லாம் கிடையாது. கிரௌட் ஆல்ரெடி வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டு அப்படி கூட்டு போறாரு. தான் பெரிய மாசு, பக்கா மாசு காட்டணுங்கிறது திட்டமிட்ட முயற்சியை ஒழிய அப்படிலாம் தன்னெழுச்சியான கூட்டம் கூடவே இல்ல. தன்னெழுச்சியான கூட்டம் குடிச்சுனா கோவாக்கு போனாரு, ஏன் கூடல? பனையூர் பட்டினப்பாக்கம் தினமும் போறாரு. அப்ப ஏன் தன்னெழுச்சி? அவர் வெளியே வந்தாலே கூட்டம் கூடும். அவர் பெரிய அசோக சக்கரவர்த்தி, அப்படி வெளியே வந்தாருன்னா மக்கள் கூன்னு கூடி அப்படியே போயிடுவான். இவர் பெரிய காந்தி, உப்பு சத்தியாகிரத்துக்கு நடந்துட்டு இருக்காரு, அப்படியே மக்கள் பூரா காந்தியை நோக்கி ஓடிடுவான். அவர் நினைச்சிட்டு இருக்காரு அமைதி புரட்சி நடக்குது, நான் வெளியே வரவே தேவையில்லை. ஏங்க 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 120 தொகுதி எங்க அண்ணன் முடிச்சிட்டாரு. இன்னொரு 110 தொகுதி தான் போக வேண்டியிருக்கு. பம்பரமா ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பிரஸ் மீட், தனியா போய் புதிய தலைமுறை மைக்கு நிட்டாலும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.